இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 10ஆம் நாள் 24/6/2025 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 6:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். பிற்பகல் 12:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 12:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உறவுல நன்மதிப்பும் காணப்படும். இன்று இருவருக்கும் இடையில காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சில ரிஸ்கான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஆனால் எந்த ஒரு வேலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாங்க. நன்றாக ஆராய்ந்து செய்வதும் நல்லது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அனைவரிடத்திலுமே கனிவாக பேசவும் செய்வீங்க. உங்கள் பிள்ளைகளை அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களின் மீது இருந்து வந்த கோபமான போக்கும் மாறுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். என்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பண விஷயத்துல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். நிதி நிலைமை சீராகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த அரசு வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரம் சாதகமாகவும் அமையும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகளினால சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இறை வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நினைத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய
ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது லாபகரமாகவும் முடியும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது. சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நயமாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடன் நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழில் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழில் வளர்ச்சிக்காக சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உரிய வகையில அதுவும் நல்லபடியாக நல்ல பலன்களையும் தரும். நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் மாறும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பிள்ளைகள் கிட்ட என்று கடுமையாக பேசவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டுப்படுத்த செல்வதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். படிப்புல ஆர்வத்தையும் காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. அதே சமயத்துல சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பண விஷயங்கள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவே வேண்டாம். பெரிய தொகையை யாரை நம்பியும் ஒப்படைக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் நட்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. பழைய பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலையில உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலையில ஆர்வமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை அன்பும் ஆதரவுகளும் நிறைந்ததாகவும் இருக்கும். வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே அமைதியான போக்கும் காணப்படும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளினால செல்வாக்கும் அதிகரிக்கும். மருத்துவ பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். இப்பொழுது பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொதுக்கூட்டங்கள்ல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பொது காரியங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்குங்க. சில பதட்டமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பற்ற உணர்வுகளும் நீங்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய பணிகள் அமைதியாகவும் நடைபெறுங்க. பணிகளை சிறப்பாக ஆற்றி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் மனநிலையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையை என்று மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் குறையுங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கையில் உள்ள படம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி, இருமல், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மூன்றாவது நபர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய வேலைகள்ல அக்கறையுடன் இருந்தாலே போதுங்க. இன்று உறவினர்களிடத்துல மன நிம்மதியும் உண்டாகும். அவர்களினால சில நல்ல அறிவுரைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவி இடத்துல இருந்து வந்த கோபங்களும் நீங்குங்க. கடுமையை காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இன்று பிள்ளைகளுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. எதிலும் பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. மற்றவர்களினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாங்க. இதனை நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதுங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. இன்று சில முதலீடுகள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. கடனாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கும் பொழுதும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவை மனதில் வைத்துக் கொண்டு செலவுகளை செய்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு கால தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று தொழில் சம்பந்தமாக பொருளாதாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். ஏற்றமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால லாபமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. உத்தியோகத்துல சிறு தாமதங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக வியாபாரிகளினால ஏதாவது தொல்லைகளும் ஏற்படலாம். போட்டிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியில சில சவால்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது கடினமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க.
அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களை நம்பி மேலதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையை அடைவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. என்று எந்த தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. பிள்ளைகளினால மனதில் ஏதாவது கவலைகளும் பய உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளாகவும் இருக்கலாம். சில சிக்கலான சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கத்தாங்க செய்யும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை சற்று அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆனால் கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஏதாவது செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். இன்று நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று குடும்ப வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுக்கு இடையே உணர்வு பூர்வமான ஆதரவுகளும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. அரசு வழி வேலைகள் சற்று கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சமூகம் தொடர்பான சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான கற்பனைகளினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. அரசு வழி வேலைகள் சற்று காலதாமதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்களும் ஏற்படலாங்க. பய உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகளை எல்லாமே எளிமையான திட்ட முறையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நன்கு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாங்க. உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய அணுகுமுறை கூடுதலான ஊதியத்தையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவையும் பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. இன்று கணிசமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றலுடனும் இருப்பீங்க. திடமான ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெறலாம். சில வில்லங்கமான வேலைகள்ல இறங்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அவசிய தேவைகளாகவும் இருக்கலாம். வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தங்க தருவதாகவும் இருக்கும். முன்பு வாங்கியிருந்த கடன்களை எல்லாமே தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். எதை பற்றிய குழப்பங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் நீங்க வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். இப்பொழுது ஓரளவிற்கு நல்ல புத்துணர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் பெரியவர்களுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திடீர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். சஞ்சலமான சிந்தனைகளினால சிறு தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியில ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான புரிதல்களும் ஏற்படலாம். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியமும் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள்ல வேகத்தை காட்டவும் செய்வீங்க. அதே நேரத்தில் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணியில வளர்ச்சியும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே என்ற நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை இன்று நீங்க விவாதிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். ஓரளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இடம் வாங்குவது மற்றும் விற்பதில இருந்து வந்த சட்ட சிக்கல்களும் நீங்குங்க. முன்பு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது நல்ல லாபத்திற்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலும் இது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. மனைவியின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. என்று சமயோஜிதமாக யோசித்து சாதுரியமாக முடிவுகளும் எடுப்பீங்க. ஆனால் அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருடைய தவறான செயல்பாடுகளை எண்ணி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. என்று உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். என்ற ஆன்மீக நடவடிக்கைகளுக்கும் தியானத்திற்கும் முக்கியத்துவமும் தருவீங்க.
இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நஷ்டங்களும் மாறும். மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதனால நன்மைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீங்க. இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆன்மீக பாடல்களை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியிடத்துல அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல சாதகமான போக்கும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அவர்களிடத்துல நீங்க நட்பாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை சாதுரியமாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சக பணியாளர்கள் கிட்ட நயமாக பேசி வேலை வாங்கவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல உற்சாகமாக நீங்க வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வீட்டுல உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அக்கறையும் காட்டுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நுட்பமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்களிடத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. சில புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறுதியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியான அணுகுமுறையுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை ஒருமுகப்படுத்தி செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையில இருந்து வந்த கடினத்தன்மையும் மாறும். இன்று தொழில இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறுங்க. வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். தாமதங்களும் நீங்கும். பொறுமையுடன் இருந்து உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. நல்ல மனநிலையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் ஓரளவிற்கும் இருக்குங்க. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி, ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எந்த காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மனைவி இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அவர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. பங்குச் சந்தையில முதலீடுகள் செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி பரிவர்த்தனைகள்ல லாபமும் உண்டாகும். வேலையில நிலைமை சாதகமாகவும் இருக்கும். புதிய திட்டமிடுதல்கள்ல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய யோசனைகளை கூறுவதும் நல்லது. சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் என்று அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. என்று தன வரவிற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:52 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இந்த மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்று வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க.
உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பதட்டங்களையும் குழப்பங்களையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதை நல்லது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்காக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். முன்பு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பத்திரங்களையும் முறையாக படித்து பார்த்து செய்வதும் நல்லது. உறவினர்களுக்காக சில பஞ்சாயத்துக்களை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அமைதியுடனும் இருக்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. அவர்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இப்பொழுது இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. தெய்வீக பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே அது சுப செலவுகளாகவும் இருக்கும். இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஏதேனும் ஒரு வகையில பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிரிகளையும் தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதிற்கு திருப்தியான சூழலும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த ஒரு சோர்வான போக்கும் மாறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில நல்ல தீர்வையும் காண்பீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களை நீங்கள் அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளி போய்கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செய்தாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்திலேயும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். திட்டமிட்டு அதன்படி செலவுகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கண்மூடித்தனமாக பணத்தை மற்றவர்களுக்கு தரவும் வேண்டாம். நல்ல நண்பர்களாக இருந்தாலுமே சரி உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் மனம் அறிந்து பேசுவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று பல விஷயங்களிலும் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள்ல அதிகமாக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். லாபத்தையும் பார்க்கலாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலே போதும். இன்று முக்கியமான வேலைகளை நீங்களே செய்வதும் நல்லதுதாங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தோற்ற பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில தனவரவும் இருக்குங்க. பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய வேலைகள் சார்ந்த எண்ணங்களும் கைகூடியும் வரும். வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் குறையும். முதலீடுகள்ல அதிகமாக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. குழந்தைகளினால மன நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று உடன் இருந்த நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உணர்ச்சி வசப்படாமலும் அமைதியாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பொறுப்புகள் சுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை நீங்க உறுதியுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். மன அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து தங்க இருக்கும். நிதியில ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றத்தையும் பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையலாங்க. இப்பொழுது நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க கண்மூடித்தனமாக இறங்கிவிடவும் வேண்டாங்க. அதில் உள்ள ஏற்ற இறக்கங்களை அறிந்து செய்வதும் நல்லது. உறவினர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விதண்டாபாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. இன்று சில முக்கியமான பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது தாங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பண விஷயத்துல கராராக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. மற்றவர்களுடன் அவ்வப்பொழுது பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகள்ல உதவிகளும் செய்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில திருப்தியும் உண்டாகும். கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதுல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. யாரையும் எளிதில நம்பிவிடவும் வேண்டாம். வீட்டுல சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்கால நன்மைக்காக சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திடீர் பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சஞ்சலமான சிந்தனைகளினால சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதனால புரிதல்களும் உண்டாகும். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். சில உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வேலையின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. வேலைகளை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு செய்வதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பிரியமானவர்கள் கிட்ட ஆழ்ந்த அன்புடனும் இருப்பீங்க. அவர்கள் கிட்ட என்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை திறமையாக நிர்வகிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் அக்கறையோடும் செயல்படுவீங்க. பங்குதாரர்கள் கிட்ட கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. அவர்கள் கிட்ட சமாதானமான போக்குடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களோடு ஒத்துப்போகவும் செய்வீங்க. மனைவி இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாகும். என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். என்ற எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஏதாவது புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கவலைகள்ல இருந்து விடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.